ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக ரிஷ்வானுக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாகர்கோயிலில் ஜியாஸ் பியூட்டி ஹேருக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் அவனுக்கு ஃபஸ்ட் டைமாக நம்ம கடையில் போய் ஹேர் கட் பண்ண போகிறது. வாங்க வீடியோ ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருங்க. நம்ம நாகர்கோயிலில் போய் ஃபஸ்ட் டைமாக ஹேர் கட் அவனோட மாடல் ஸ்டைல் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாகவே ரிஷ்வானுக்கு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம நாகர்கோயிலில் இருக்க ஜியாஸ் பியூட்டி அண்ட் ஹேர் ஸ்டுடியோவில் தான் ரிஷ்வானுக்கு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி அவங்களோட ஓப்பனுக்கு அப்புறம் ரிஷ்வானோட ஃபஸ்ட்டு ஹேர் கட்டிங்கே நம்ம ஜியாஸ் பியூட்டி அண்ட் ஹேர் ஸ்டுடியோவில் தான். அவனோட ஹேர் ஸ்டைல் அண்ட் அவனோட மாடல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இனி ஹேர் கட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட ஸ்டைலு லுக்கெல்லாம் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். நம்ம லொகேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம கடைக்குள்ளே போகலாம் வாங்க. ஜியாஸ் பியூட்டி அண்ட் ஹேர் ஸ்டுடியோ, மேக்கப், ஸ்கின், ஹேர், யூனிசெக்ஸ் பார்லர் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸான அரேபியன் சவர்மா கடையோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் ஒரு விசிட் பண்ணிடுவோம். கிளாஸை திறந்துட்டு உள்ளே போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ போத்தீஸில் வெல்கம் கேர்ள் நின்று வெல்கம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. சரி, கடைக்குள்ளே போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வீஸ் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம கடையை ஒரு ரவுண்டு போயிடும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். கடை இன்டீரியர்லாம் வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் வாஷ் செக்ஷன், லேடிஸ் செக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க, பெடிக்யூர் செக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் ப்ராடக்ட் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான சன்ஸ்க்ரீன், அப்புறம் உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேணால் இவங்ககிட்டே வாங்கிக்கலாம். ஹேர் ஆயில்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரிஷ்வானை ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. தலைவருக்கு ரொம்ப ஹாப்பி. சைடை பார்க்குறாரு, லெஃப்டாக பார்க்குறாரு, பயங்கர சிரிப்புங்க அவன். சரி, அவனை ஏதோ பண்ணப்படும் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஒன் டேக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம். ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம், இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அவங்க தான் நமக்கு ஹேர் கட் பண்ணுறோம், நல்ல மாடலாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். என்ன பண்ணுறீங்க, என் தலையை வச்சு ஏதோ பண்ணுறீங்கடா நீங்கள் அப்படின்ட்டு ஒரு பார்வை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பரவாயில்லைங்க, நானும் அழுது அடம் பிடிப்பான்னு நினச்சேன். ஃபஸ்ட் டைம் ஹேர் கட்னால ரொம்பவே அடம் பிடிப்பான்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ரொம்ப சமத்தாக உட்காந்துருந்துட்டான். ஹேர் கட் பண்ணி முடிஞ்சு எல்லாம் முடிகிறது வரைக்குமே அவன் சமத்தாக உட்காந்துருந்தான். அதுவே ஒரு பெரிய இதுங்க. இவர் தான் நம்ம ஆர்டிஸ்ட். இவர்கிட்ட தான் ஒன் டே முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம். அவரோட ஹேர் கலரிங்லாம் பார்த்தீங்களா, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. டேடி, எனக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ரிஷ்வான் கேட்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு சைடெல்லாம் ட்ரம் பண்ணி ஒரு லெவல் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு ட்ராயிங் பண்ணிடலாம், தலையிலே ஒரு ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்குது மாடல், நல்லா இருக்கா? ஏதோ சின்ன சின்ன மாடலாக பண்ணுறாங்க. வீ டைப்பாக என்ன
என்ன மாடல்னு தெரியல, பட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல நம்ம தலைவர். அப்புறம் ஹேருக்கு கொஞ்சம் கலரிங் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கலர் பண்ணிகிட்ருக்கோம். அவர் நம்ம ஆர்டிஸ்ட் சொன்னாப்புல அவரை மாதிரி ஃபுல்லாகவே தலையை ஹேர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் சின்ன குழந்தை இல்லை, அந்த அளவுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஹேர் கலரிங் எல்லாம் கொடுத்துட்டோம். ஹேர் கலரிங் கொடுத்து சார் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கம்ப்ளீட் பண்ணதும் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? கலரிங் முடிஞ்சிடுச்சு, ஹேர் கட்டு, அவனோட ட்ராயிங் அண்டு அவனோட கலரிங் எல்லாம் சூப்பராக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இவங்களோட ஹேர் கட் அண்ட் கலரிங் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.